பெரும்பாலான துயரத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் இணைகிறார். சார் வணக்கம். நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த என்ன நகர்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விவகாரத்தில் தாவேகாவும் தலைவர் விஜயும் அணுகக்கூடிய அந்த விதம் சரியாக இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. உடனடியாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, நிவாரணம் தெரிவிக்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடம் தேர்வு அப்படின்றது ஒரு தவறான இடத்துல கொடுத்துட்டாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி அணுகலாம்? நிச்சயமாக நான் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக நேற்று இரவு முழுவதிலும் கரூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களிடத்திலும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களிடத்திலும் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன். ஒரு தூக்கம் இழந்த இரவு நேற்று. உண்மையிலேயே தமிழகத்தின் தூக்கத்தையும் தமிழர்களின் தூக்கத்தையே இந்த விஷயம் கலைத்து போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய மதியம் 12 மணிக்கு விஜய் அந்த இடத்துக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய காவல்துறையிடம் கேட்கும்போது விஜய் கட்சியின் சார்பாக கேட்கப்பட்ட இடத்தை அவர்கள் மறுக்காமல் அந்த இடத்தில் அனுமதியும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் மதியம் 12 மணியிலிருந்தே அங்கே கூட்டம் பெரும் நெரிசலான ஒரு கூட்டம் தொடங்கியதும் காவல்துறையினர் அவர்களுடைய கட்சி தலைவர்களை அழைத்து, நீங்கள் நினைப்பதை விட அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது, இதை எப்படி நீங்கள் கையாளப் போகிறீர்கள்? ஒன்று, நீங்கள் இந்த கூட்ட இடத்தை இன்னொரு விரிவான இடத்திற்கு மாற்றி அறிவியுங்கள், அல்லது நீங்கள் இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அவ்வளவு கூட்டம் இந்த இடம் தாங்காது என்று விஜயினுடைய கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் காவல்துறையினரால் அறிவுறுத்தப்பட்டதாக என்னுடைய நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 12 மணிக்கு வர வேண்டிய நடிகர் அங்கே வரவில்லை, 1 மணிக்கு வரவில்லை, 2 மணிக்கு வரவில்லை, 3 மணிக்கு வரவில்லை. கூட்டம் அதிகமாகிக்கொண்டே சென்றுள்ளது. கரூரில் சகஜ வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியில் எல்லா கடைகள் மூடி அங்கே இதற்கு மேல் எதுவும் நடைபெற முடியாத அளவு ஒரு நெருக்கடியை மக்கள் அங்கே உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒரு 12 மணிக்கு பொதுமக்களை வரவழைத்து விட்டு நீங்கள் 6:30, 7, 7:15 தான் அவர் பேசத் தொடங்கியிருக்கிறார். 7:15 ஏறக்குறைய அவர் பேச தொடங்கும் போது அப்ப எதற்காக இந்த காலதாமதம் நடந்தது என்கிற விளக்கத்தை விஜயும் அவரது கட்சியினரும் மக்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு ஒருவரை வர சொல்லிவிட்டு நீங்கள் நீலாங்கரை வீட்டிலிருந்தே 12 மணிக்கு கிளம்பினீர்களா என்று தெரியவில்லை. நீங்கள் 7:15 தான் தனி விமானத்தில் திருச்சிக்கு அங்கிருந்து இங்கே வர்றீங்க. அப்ப முதலில் இந்த கூட்டம் அளவுக்கு அதிகமாக போவதை அசஸ் செய்ய, அதை மதிப்பிட அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் அனைவரும் அந்த விஷயத்தில் அவர்கள் தவறிவிட்டார்கள். அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிற நேரம் இதை நம்மால் கையாள முடியாது என்கிற ஒரு முடிவை யாரேனும் ஒருவர் எடுத்திருக்க வேண்டும். அந்த முடிவை எடுக்காமல் அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் தான் இது என்கிற அடிப்படையான விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு செல்போன் விட்டது, எல்லோரு கையிலும் தொடுதிரை இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு நடிகரை நேரில் காண வேண்டும் என்கிற இந்த ஜனங்களின் இந்த பரிதவிப்பை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காலம் எல்லாம் மாறிவிட்டது, உலகம் முழுக்க அது மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் எப்படியான ஒரு வழிபாட்டு மனோபாவத்தில் ஒரு பிம்ப வழிபாட்டில் இருக்கிறோம் என்பதை நினைக்கவே முதலில் வேதனையாக இருக்கிறது. அப்ப இன்னொரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் திருப்பி சுட்டி காட்டி இருக்கிறார்கள். ஏறக்குறைய இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு தலைவராக அவர் அங்கே நின்று இந்த அவர் கரூரை விட்டே வெளியே சென்றிருக்க கூடாது. இந்த கேள்வியைத்தான் நான் இன்றைக்கு காலை என்னுடைய முகநூல் பதிவில் மிக விரிவாக எழுதியிருக்கிறேன். அதாவது அவர் அங்கே இருந்து விலகி இருக்கவே கூடாது. அவர் இதற்கு பொறுப்பு இல்லையா? அவரும் அவருடைய கட்சி தலைவரும் இதற்கு பொறுப்பு இல்லையா? அப்ப அவங்க நின்று இந்த விஷயங்களை இன்றைக்கு அங்கே செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். ஆம்புலன்ஸ் வர முடியாத இடத்திற்கு விஜயின் கார் அவ்வளவு வேகமாக வந்திருக்கிறது. நல்லது, அவர் கிளம்பினார். ஆனால் அவர் அங்கே எங்கேயாவது தங்கி இருந்து 2 நாட்கள் இந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமாக தனது கண்காணிப்பின் கீழ், தனது நேரடி கட்டளையின் கீழ் அவர் இதை ஒழுங்கு செய்திருக்க வேண்டும். அவர் அதை தவறிவிட்டார். ஒரு பெரிய கருப்பு புள்ளியை அவர் ஏற்படுத்தி கொண்டார். நிச்சயமாக அவர் அங்கிருந்து கிளம்பி திருச்சி செல்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் எந்த பத்திரிகையாளரையும் அவர் சந்திக்கவில்லை. அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை செல்கிறார். சென்னையிலும் அவர் எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்கவில்லை. அவர் தனது வீட்டுக்கு போன பிறகு ஒரு அறிக்கை மட்டும், ஒரு பேப்பர் அறிக்கை வெளியே வருகிறது. இன்றைக்கு 20 லட்சம் ரூபாய் வருகிறது. இது 20 லட்சம் எல்லாம் ஒரு காசே இல்லை, உயிர்கள் போயிருக்கு.
இந்த உயிர்கள் போனது நமக்கு அப்படியே பதபதைக்கிறது. அது எங்க உயிர் போனாலும், அது கும்பமேளால போன உயிருக்கும் நாம் பதறினோம். ஒரு பெரிய பூகம்பத்தில் உயிர் போனாலும் பதறுவோம். மனித உயிர் அவ்வளவு மலிவானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயம் என்பது இவர்களுடைய கவனக்குறைவால், இவர்களுடைய திறமையின்மையால், அல்லது விஜய் தன்னுடைய ஆலோசகர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று நம்புகிற அரைவேக்காடுகளை நம்பி இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறதாக நான் உணர்கிறேன். கொஞ்சம் கனமான வார்த்தை தான், ஆனால் நிச்சயம் விஜய் இந்த அரைவேக்காட்டு தலைமையை நம்பி மக்களை பழி வாங்கி விட்டார், பழி கொடுத்து விட்டார். இன்னைக்கு மக்கள் பறி கொடுத்து தவிக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இவர்களுக்கு இந்த கூட்டத்தை மேனேஜ் செய்ய தெரியவில்லை. ஒரு நடிகரை சந்திக்கிற வர்ற கூட்டம் என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல்வாதியை சந்திக்க அல்ல, ஒரு நடிகரை சந்திக்க வருகிற இந்த பெரும் தொண்டர் படைகள், அது எந்த நடிகருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இது நல்லதற்கு அல்ல, இது அழகல்ல. தமிழகத்தை போன்ற ஒரு படிப்பறிவுள்ள ஒரு மாநிலத்தில் இது நிகழ்வது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஜனங்கள் இந்த விஷயங்களை பார்த்து சிறிதேனும் பாடம் கற்க வேண்டும். ஏன் உங்கள் வீட்டில் டிவியில் பார்த்தா பத்தாதா, க்ளோஸ்அப்பில் பார்த்தா பத்தாதா, நேரில் தான் போய் பார்க்கணுமா? இப்படி உயிர்கள் ரத்தம் ஆராய் ஓட வேண்டுமா ஒரு ஊரில்? உண்மையிலேயே மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. நிச்சயம் உடனடியாக அந்த குடும்பங்களுக்கான நிவாரணங்கள் அரசு அறிவித்திருக்கிறது, அவரும் அறிவித்திருக்கிறார். அவரும் ஒரு சொற்ப தொகையைத்தான் அறிவித்திருக்கிறார். 20 லட்சம் ரூபாய் எல்லாம் இன்றைக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு பொருட்டே அல்ல. ஒரு குடும்பத்திற்கு 1 கோடி அறிவித்தாலும் தகும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த விஷயங்கள் இனி நடைபெறாமலாவது அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக கடுமையான வார்த்தைகளோடு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு முத்துகிருஷ்ணன். கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவம் ஆறாத ஒடுவாக மாறி இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். கோட்டீஸ்வரன், தாவேக்க நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார்கள்.